அண்மை செய்தி. பழனி நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பிற்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மோசடிக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டறிய வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. திட்டமிட்டு இந்த மோசடி நடந்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் வெள்ளத்துறை சேதுபதி ஆகியோர் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்துள்ளது. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல் வெள்ளத்துறை சேதுபதி ஆகியோரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஜூலை 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பொறுப்பு சார் பதிவாளராக பணிபுரிந்தேன். அப்போது முந்தைய சார் பதிவாளர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி குறிப்பிட்ட நிலத்தை 3/7/2026 அன்றில் பதிவு செய்த பதிவு முழுமையாக நடைபெறாமல் இருந்ததாகவும் அதன் பிறகு நான் அதை நிறைவு செய்தேன். இந்த நிலையில் பழனி கோயில் நிலத்தை தனிநபர் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக என் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். என்னை கைது செய்தனர். கடந்த 13 நாட்களாக சிறையில் இருந்து வருகிறேன். எனக்கு இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் பழனி கோயில் நில பிரச்சனை தனிநபர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் இடையிலானது. சம்பந்தப்பட்ட நிலம் தொடர்பான உரிமையியல் வழக்கில் அறநிலைத்துறை தோல்வி அடைந்துள்ளது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளது. இதில் சார் பதிவாளரின் பங்கு என்பது மிக குறைவே. இருப்பினும் எந்த காரணமும் இல்லாமல் என்னை வழக்கில் சேர்த்து கைது செய்துள்ளனர். மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்த மனு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தள்ளுபடியும் ஆனது. எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி முரளி சங்கர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் இந்த மோசடிக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டறிய வேண்டும், திட்டமிட்டு மோசடி நடந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் இருதய நோயாளியாக உள்ளார், தனியார் மடத்திற்கு சொந்தமான சொத்து, எனவே தவறான வழக்கு பதிவு செய்துள்ளனர் எனவும் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.